இல்லை பொருத்தமான எண்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டேஷில் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து எக்ஸ்ன்னும் இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் கொடுத்தா டிவைடுன்னு அர்த்தம், 2 ஹைஃபன் கொடுத்தா சீக்வல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது இதே பேஸ் பண்ணி எழுதிப்போமா? எக்ட்டு டிவைடட் பை எக்ஸு சீக்வல்ட்டு ஒய் டிவைடட் பை 3ன்னு வரும். சூப்பர். இப்போ எனக்கு எக்ஸ்ஒயோட வேல்யூ தான் வேணும். அதை ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எக்ஸ்ஒய் ஈக்குவல்ட்டு 24, எக்ஸையும் ஒய்யும் பிறகுனா 24 வரணும். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், இதை எக்ஸ் இது ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் பிறகுனா என்ன வரும்? 24 வரும். அப்போ இது இருக்கலாம். ஸோ இதையும் எக்ஸ் ஒய்ன்னு வச்சா இது ரெண்டையும் பிறகுனாலும் 24 வருது. ஆனால் இது ரெண்டையும் பிறகுனா 6 தான் வரும். ஸோ அப்போ இந்த ரெண்டும் கிடையாது, மொதல் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு பதிலாக அந்த 6 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒய்க்கு பதிலாக ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வித்தியாசம் பாருங்கள், டிவைடட் பை 2 இல்லையா? இதுக்கும் அதே மாதிரி டிவைடட் பை 2 ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வருதா? அப்போ ஆப்ஷன் ஏன்னு சூஸ் பண்ணிடலாம். எதுக்கும் உங்களுக்கு புரியறதுக்காக ஆப்ஷன் பி எடுத்து பார்க்குறேன். 8 இட்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4ன்னும் அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக 6ன்னு செட் பண்ணிட்டேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 குறைஞ்சிருக்கு, ஆனால் அதுக்கும் 1 தான் குறைஞ்சிருக்கு. சீக்வன்ஸ் இல்லை. ஆஸ் யூஷுவல் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா?